குரு சிஷ்யன். ஒரு ஊருல ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு வான் பயிற்சி செஞ்சு பெரிய போர் வீரனா ஆகணும்னு ஆசை. அதனால ஒரு நல்ல குரு கிட்ட சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட நினைச்சான். அப்பதான் பாக்கு ஊருல ஒரு வாள் பயிற்சி கொடுக்குற ஒரு குருவ பத்தி அவனுக்கு தெரிய வந்துச்சு. உடனே அவரை போய் பார்த்தான் அந்த குட்டி பையன். ஐயா, எனக்கு வாள் பயிற்சி செஞ்சு மிக பெரிய போர் வீரனா ஆகணும், எனக்கு வாள் சுழற்ற கத்து கொடுங்கன்னு சொன்னான். அந்த குருவம் அவனுக்கு வாள் பயிற்சி சொல்லி தரதா ஒத்துக்கிட்டாரு. ஆனா தன்னோட ஆசிரமத்துல தங்கி தனக்கு பணிவிடைகள் செஞ்சா மட்டுமே வாள் பயிற்சி சொல்லி தருவேன்னு சொன்னாரு. உடனே அந்த குட்டி பையனும் தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த குருவோடு ஆசிரமத்திலேயே போய் தங்கிட்டான். அவன தினமும் துணி துவைக்கிறது, சமையல் செய்யுறது, பாத்திரம் கழுவுறதுன்னு வேலை வாங்கிக்கிட்டே இருந்தாரு அந்த குரு. அவன் என்ன வேலை செஞ்சாலும் அவனை திட்டி அடிக்க ஆரம்பிச்சாரு அந்த குரு. எதிர்பாராத நேரத்துல குரு அடிக்கிற அடியை எல்லாம் வாங்குன அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் நம்மள இந்த குரு அடிக்கிறாருன்னு குழப்பமா இருந்துச்சு அவனுக்கு. இப்படியே கொஞ்ச மாதங்கள் ஆச்சு. ஆனா அவனுக்கு வாள் சுழற்றத பத்தி எந்த பயிற்சியும் கொடுக்கவே இல்ல. நாள் ஆகஸ்ட் அந்த பையனுக்கு சந்தேகம் வந்துச்சு. குரு நமக்கு வாள் பயிற்சி கொடுக்காம எதுக்கு இப்படி வேலை வாங்குறாருன்னு நினைச்சான். உடனே குரு கிட்ட போய், ஏன் எனக்கு வாள் பயிற்சி கொடுக்காம வேலை மட்டும் செய்ய சொல்றீங்கன்னு கேட்டான்.